அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிக்கலாம். அந்த வசனம் வாசித்த பிறகு இது செய்திக்காகவும் ஆராதனை நடந்த நேரங்களில் ஆண்டவர் ஏவன ஒரு காரியத்துக்காக இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணணும். சரிங்களா? வாசிக்கலாம். நிர்பந்தமான மனுஷன்னா அந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார்? எங்களை அதிகமா நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே மனமகிழ்ச்சி நன்னாளுக்காக நம்ம நன்றி செலுத்துகிறோம். அநேக விதமாக இந்த நேரத்தை பயன்படுத்தினாலும் ஆண்டவரை எங்களை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும்படி உண்மை ஆராதிக்கவும் நாமத்தை மகிமைப்படுத்தவும் ஆண்டவரே இந்த சத்திய வசனங்களை ஆண்டவரை கேட்கவும் ஆண்டவரே நம்முடைய வருகைக்கு நாங்கள் தகுதியாகும்படியாய் தந்தை இந்த இரக்கத்துக்காய் கிருபைக்காய் தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருடைய ஆவி ஆத்ம சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, புது வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அசையா சொத்துக்கள் அசைத்து யாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். வர தடைப்பட்ட மக்களோடு கூட இடைபடுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே டிவிக்கு முன்பாகவும் மற்றவரே ஆண்டவரே நிர்விசாரமாகவும் ஆண்டவரே சோம்பலாகவும் இருக்கிற ஒவ்வொருவரும் தட்டி எழுப்பி தேவாவினர் கொண்டு வரும்படிக்காக செபிக்கிறோம். எல்லா தடைகள் இயேசு நாம் நீங்கும்படிக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாக கிரியை செய்த எல்லா எதிர்மறையான சிந்தனைகள், பிசாசின் எண்ணங்கள், ஆண்டவரை சத்தியத்தை கேட்காதபடி உணராதபடி தடை செய்கிற எல்லா வில்லிசுனி மாதிரி வல்லமையின் கிரைகள், ஆண்டவரே கொலையின் ஆவின் இரத்தகிரியின் ஆவின் விபத்து விபரீதங்களை ஏற்பட்ட எல்லா வில்லிசுனியும் மாதிரி வல்லமையின் கிரைகளெல்லாம் விக்கிரகாவின் கிரைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் உருமானப்பட்டு கட்டுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் உருமானப்பட்டு கட்டுகிறோம். கட்டி வைத்து எல்லா ஆவிக்குறையை கட்டுங்கள் அறுக்கப்படும் செபிக்கிறோம். எல்லா வன்கண் பொறாமை பொச்சரிப்புலாம் இயேசுவின் நாங்கள் நிர்மூலமாக்கி கொடுக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆவியை சோர்வடை செய்கிற, ஆத்மா பலவீனப்படை செய்கிற, ஆண்டவரே சரீரத்தை பாதிப்புள்ளாக்குற எல்லா மனுஷர்கள் ஆவி கிரைகளால் இயேசுவின் எரிக்கப்பட்டு போக முடியாது செபிக்கிறாங்க. தேவரீர் ஆளுகை செய்யுங்க. ஆண்டவரே நீர் உங்களுடைய ஜனங்களோடு கூட இடைப்படுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். வேலைக்காருடைய கண்கள் எஜமானை நோக்கி இருக்கிறது போலவும் வேலைக்காருடைய கண்கள் ஆண்டவரை எஜமானை நோக்கி இருக்கிறது போலவும் எங்கள் தேவனாய் கர்த்தர் ஆண்டவரை எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் உண்மையே நாங்கள் நோக்கி இருக்க ஆண்டவரே ஒரு வசனத்தின் வாஞ்சி தாகமாய் பிரியமாய் இருக்க இரக்கம் பாராட்டுங்க. ஆண்டவரை கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்தித்தார் என்று இருக்கக்கூடிய கர்த்தரை நீர் எங்களோடு கூட இடைப்படுங்க. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆளுகை செய்ய எல்லா துதியும் கனமும் மகிமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பரிசுத்தாவின் வந்தாசி ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசி எழுதுறாரு. நிர்பந்தமான மனுஷன்னா இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியோடு கூட இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு. என்ன எழுதப்பட்டிருக்கு? ஒரு கேள்வியோடு கூட. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற காரியம் என்ன அப்படின்னா, நிர்பந்தமான ஒரு மனுஷன். அப்போஸ்தலனாகிய பவுல் யார் அப்படின்னா பேர்லயே இருக்குது. அவங்க யாரு? அவருடைய அழைப்பு யாரு? அவருடைய அழைப்பு என்ன? அப்போஸ்தல அழைப்பு. சபை தேவனுக்காக பல சபைகளை ஸ்தாபித்தவர். அவர் சொன்னார் நிர்பந்தமான ஒரு மனுஷன். இப்ப அவர் ஆவிக்குரிய மனுஷன் இந்த வார்த்தையை சொல்றாரு. அதே போல இன்னொரு மனுஷனை குறித்துதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நிறைய மனுஷர்களை பார்க்க போறோம். ஆனா ஒவ்வொரு சாப்டரையும் நம்ம ஜெபத்தோடு கூட நகர்த்த போகிறோம். பாத்தீங்கன்னா நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி சவரகன் கத்தி என் தலைமேல் படவில்லை. நான் என் தாயின் கர்ப்பத்திலே பிறந்தது முதல் தேவனுக்கு என்று நசரேயனானவன் என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போகும். அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போலவும் ஆவேன் என்று அவரிடத்திலே சொன்னான். என்ன சொன்னான்? அவளிடத்திலே சொன்னான். யார்கிட்ட சொன்னான்? எவன்கிட்ட சொன்னான்? இன்னைக்கு
அது யாருக்கிட்ட சொன்னா என்ன? சிம்சோன் பெரிலாளத்துல இந்த வார்த்தையை சொல்றான். உன்னுடைய மகா பலத்திற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லும் போது பல காரணங்களை அவன் பொய்யா சொல்றான். அதுல எல்லாம் அவன் தோல்வி அடைந்ததுனால அவளை மன உளைச்சல் ஆக்கி, எனக்கு இந்த காரியத்தை நீ சொல்லு, உன்னுடைய மகாபலன் இதுல இருக்கு அப்படின்னு. அப்போதான் சிம்சோன் சொல்றான், தன்னுடைய இருதயத்துல எல்லாம் என்ன பண்ணிட்டான், அவளுக்கு வெளிப்படுத்தினான். சவரம் கத்தி என் தலைமையில் படவில்லை, என் வயதெல்லாம் சரிக்கப்பட்ட பின்பு மற்ற மனுஷரை போல நான் ஆவேன் அப்படின்னு. அப்ப அங்க ரெண்டு விதமான மனுஷரை காண்பிக்கிறாங்க. சாதாரண மனுஷர்களை போல ஒருத்தவங்க, அபிஷேகம் பெற்ற ஒருத்தனை குறித்து அங்க காண்பிக்கப்படுது. இப்ப இவனுக்கு என்ன அங்க பிரச்சனைனா, இவனும் ஒரு நிர்பந்தத்துக்குள்ளதான் இருக்கான். இவனுடைய அபிஷேகத்தின் ரகசியத்தை குறித்து அறிந்து கொள்ளும்படி அவன் என்ன பண்ணான், அவனுடைய மண்டல செலவு செய்யப்படுது, மூல செலவு செய்யப்படுது. அவனுடைய இருதயம் என்ன பண்ணப்படுது, அவன் எப்படி சொல்லுவாங்க, அந்த விஷயம் தெரிந்து கொள்ற அளவு வரைக்கும் அவனுடைய இருதயத்தை அவன் என்ன பண்றான், வேதனைப்படுத்திட்டே இருக்கிறான். அப்ப அவனுடைய மகாபலன் எதிலே இருக்கு. ஆனாலும் அந்த விஷயத்தை அவன் சொல்லிட்ட பிறகு, அவனுடைய தலையெல்லாம் சரிக்கப்பட்ட பிறகு அவனுடைய கண்கள் என்ன பண்ணப்பட்டது, குருடாக்கப்படுது, விலக்கிடப்படுது. அவன் கைதியாக சிறைப்படுத்தி கொண்டு போகப்படுறான். வாசிக்கலாம், நியாயாதிபதி புஸ்தகம் 16:20-21 சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் மேல் வந்துவிட்டார்கள் என்றால், அவன் நித்திரையை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல குதிரை போட்டு வெளியே போவேன் என்றான். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டு சிறைச்சாலையை மாவரைத்துக் கொண்டிருக்க வைத்தார்கள். அவன் பழையபடியே என்ன பண்றான், அவனுடைய அபிஷேகம் அவனை விட்டு போனது கூட அவனுக்கு தெரியாம என்ன பண்றான், பழையபடி நான் யுத்த வீரன் மாறுவேன்னா இங்க என்ன பண்ண முடியல, அந்த அபிஷேகம் அவனுக்கு இல்லை. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவன் ஏன் சிறைப்பிடிக்கப்பட்டான் அப்படின்னா, அவனுடைய பிரதிஷ்டை அவன் என்ன பண்ணிட்டான், உடைச்சிட்டான். தேவனுக்காக அவன் செய்த அந்த பிரதிஷ்டை என்ன பண்ணான், உடைக்கிறான். அடுத்தது, தேவனுக்கும் நமக்குள்ள உடன்படிக்கை உடைக்கப்படுது. அவனுக்கும் தேவனுக்கும் உள்ள உடன்படிக்கை உடைக்கப்படுது. என்ன அவனுக்கும் தேவனுக்கும் உடன்படிக்கை அப்படின்னா, அவன் இஸ்ரவேலர் தான். இஸ்ரவேலரோடு கூட தேவன் என்ன பண்ணிவிட்டாரு, உடன்படிக்கை பண்ணிவிட்டாரு. விசேஷமா இவங்கிட்ட என்ன உடன்படிக்கை பண்ணினார் அப்படின்னா, அவன் நசரேனா எனப்பட்டான். நசரேய விரதம் சிறு வயதிலிருந்து அவனுக்கு இருந்தது. அப்ப அந்த நசரேய விரதத்தை என்ன பண்ணிட்டான், உடைச்சிட்டான். அது மாத்திரம் இல்லாம நிறைய காரியம் அவனுடைய வாழ்க்கையில என்னது, எதெல்லாம் நசரேய விரதத்தை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் செய்தாங்க. மனுஷனுக்கு இருக்கிற ஒரு பலவீனமே என்ன அப்படின்னா, அவன் எதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்களோ அதெல்லாம் என்ன பண்ணுவான், ஃபர்ஸ்ட் செய்வான். ஒரு புக்கை விற்கிறதுக்கு அந்த புக்குக்கு ஒரு தலைப்பு வச்சாங்க. ஒரு புக்கை விற்கிறதுக்காக ஒரு புக்குக்கு தலைப்பு வைத்தாங்க. அந்த புக்கோட தலைப்பு என்ன அப்படின்னா, ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாசிக்காதீர்கள் அப்படின்னு. நிறைய பேர் வாங்கி வாசித்தாங்க. என்ன பண்ணாங்க, நிறைய பேர். இது இங்கே ஆரம்பிக்கல, அதுலேயே அப்படிதான். புசிக்காத அப்படின்னும் போது புசிக்கிறதுக்கு ஒரு எண்ணம். எதெல்லாம் செய்யக்கூடாது பெற்றவங்க சொல்றாங்களோ, எதெல்லாம் செய்யக்கூடாது ஆண்டவர் சொல்றாரோ அது மேலதான் என்ன உண்டாகுது, அதிகமாக ஈர்ப்பு உண்டாகுது. அந்த மாதிரிதான் ஒரு சிம்சோனா இருக்கிறான். கேட்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை, கேட்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை. அந்த படம் பட்டா அது எங்கேயோ இருக்குது, நாம எங்கேயோ இருப்போம். அது புசிக்க வேணான்னு சொல்லவும், ஏன் புசிக்க சொல்ல வேணாருனாரு, எதுக்கு புசிக்க வேணான்னு சொன்னாரு, எதனால புசிக்க வேணான்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு அந்த கியூரியாசிட்டி என்ன ஆகுது, அதுக்குள்ள இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் சொல்றான், நிர்பந்தமான மனுஷன். அப்ப அவன் சிறைப்பிடிக்கிறதுக்கு காரணம் என்பது அது மாத்திரம் இல்ல, தேவ ஆவியானவரை அவன் என்ன பண்ணினான், துக்கப்படுத்தினான். அவனுக்குள் வாசமா இருக்கிற தேவ ஆவியானவர் என்ன பண்ணினான், துக்கப்படுத்தினான். விபச்சாரர்களுக்கு ஸ்நேகம் வைத்திருந்தான். செத்த சிங்கத்திலிருந்து செத்த பொருட்களை அவன் தொடக்கூடாது, திராட்சை எல்லாம் சாப்பிடக்கூடாது, சவரன் கத்தி அவன் தலைமையில் படக்கூடாது, அந்நிய ஸ்திரீகளை இஸ்ரேல் விவாகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பிரமாணங்களை ஆண்டவர் என்ன பண்ணியிருந்தாரு, கொடுத்திருந்தாரு. அதுக்கு எல்லாத்துக்கும் யார்
ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லமை என்ன பண்ணிடுச்சு, வேலை செய்துக்கிட்டே வந்தது. ஆனா அந்த வேலை செய்திருந்தோம். அதனால தேவன் நம்ம மேல் கோபமா இல்லை, தேவன் நம்ம மேல கைவிடல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவனை குறித்த ஒரு எதிர்மறையான சிந்தைக்கு அவன் தள்ளப்பட்டுட்டான். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர். உண்மைதான், 100க்கு 100 அது உண்மைதான். அதே நேரத்தில் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, கண்டிக்கிறவரா இருக்கிறார், சிச்சிக்கிறவரா இருக்கிறார். நோட்டோட ஒரு பக்கத்தை தான் நம்ம என்ன பண்றோம், பார்க்கிறோம், அன்புள்ளவர், கிருபை உள்ளவர். ஆனா நம்ம தப்பு செய்தா உதவி கொடுப்பாருன்றத நம்ம என்ன பண்ணிடுறோம், மறந்துடுறோம். ஒரு பக்கம் பிரிண்ட் ஆன காசு செல்லுமா, செல்லாது. அதே மாதிரி தேவனை குறித்து ஒரு பக்கத்தை மாத்திரம் அறிந்திருக்கிறது சரியான அறிவு தேவனை குறித்து அல்ல. இதுதான் சிறையிருப்புக்குள்ள கொண்டு போகுது. பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில சிறையிருப்புக்கு என்ன காரணம், பிரதிஷ்டையை அவன் உடைச்சான். தேவனுக்கும் அவனுக்கும் இருந்த உடன்படிக்கை உடைச்சான். தேவ ஆவியானவர் என்ன பண்ணினான், துக்கப்படுத்தினான். என்ன பண்ணினான், துக்கப்படுத்தினான். ஆனா அவனுடைய வாழ்க்கையில அது மாதிரி அது தேவனுக்கு எதிராக ஒரு காரியம் செய்யலாம் ஒரு தேவ மனுஷன். ஆனா அவனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எல்லாமே அவனுக்கு சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கு. பெலிஸ்தரை கொண்டு போறான், சிங்கத்தை கிழிக்கிறான், பயங்கர ராட்சதனா இருக்கிறான். ஆனா பார்த்தா சக்சஸ்ஃபுல்லான லைஃபா தான் அவனோட வாழ்க்கையில இருக்குது. என்ன இருக்குது, நம்மளோட வாழ்க்கையில தேவனுக்கு விரோதமா நம்ம செயல்படுறோம். ஆனாலும் நம்மளோட வாழ்க்கையில என்ன இருக்குது, சக்சஸாவே இருக்குது. அப்படின்னால தேவன் இதெல்லாம் அங்கீகரிக்கிறார். என்ன பண்ணக்கூடாது, தவறான எண்ணங்கள் கொள்ளவே கூடாது. தேவனுக்கு சித்தம்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கவே கூடாது. என்னது, தேவன் சில நேரங்களில் சைலண்டாவே இருந்துடுறாரு. ஏன் அப்படின்னா தேவனுடைய நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த பகுதிகளில் தேவனை நம்ம அனுமதிக்கிறோமோ அந்தந்த பகுதிகளில் அவர் ஆளுகை செய்வார். எந்தெந்த பகுதிகளில் நம்ம அவருக்கு அனுமதி தரலையோ அந்தந்த பகுதிகளில் அவர் தலையிடவே மாட்டார். அந்தந்த பகுதிகளில் நீங்க எழுதி வச்சீங்க, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை பிசாசு கொண்டு வர வல்லமை இருக்கிறதுக்கு நீங்க தான் காரணமாவீங்க. பிசாசு உங்களுடைய வாழ்க்கையில வல்லமையா கிரை செய்யறதுக்கு யார் காரணமாமே நீங்க. யாரெல்லாம் பிசாசுக்கு இடம் கொடுத்து தேவனுக்கு இடம் கொடாமல் இருக்கிறார்களோ அவர்கள் தான் என்ன பண்றாங்க, அந்த வழிகளை ஏற்படுத்துறாங்க. தேவன் எப்படி, அவர் சர்வ வல்லவராச்சே, அவருக்கு நம்ம எப்படி இடம் கொடுக்கறது, அவரே ஆளுக்கு இல்லை. அவருக்கு சொல்லுவாங்க டீசன்ட் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள்ளே வசம் பண்ணேன். அப்ப நீங்க திறந்தா தான் அவர் என்ட்ரி ஆகுவார், இல்லைன்னா அவர் வெளியில தான் அவர் நிற்பாரு. என்ன பண்ணுவாரு, வெளியே தான் அவர் என்ன பண்ணுவாரு, நிற்பாரு. ஆனா நான் என்ன பண்ணோம், பிறந்த வீட்டுல நுழைகிற மாதிரி என்ன பண்ணிட்டு அதை போல பிசாசுக்கு ஒப்பிடுவாங்க. அவனால கூப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. அவனுக்கு ஏதுவான காணி இருந்தா வருத்தமையும் வாசனை யாரை கொண்டு வரும், பூனையை கொண்டு வரும். பாவத்துக்கு ஏதுவான காரியங்களை யாரு கொண்டு வரும், பாவத்துக்கு அதிபதியை கொண்டு வரும். உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான வாசனைகளை நீங்க வீசுகிறீர்களோ அந்த மாதிரியான காரியங்கள் தான் நீங்க யாரை அழைக்கிறீர்கள் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்கிறீர்கள். இந்த காரியத்தை தான் யார் செய்தா, சுசுகாரா இவனை கூப்பிட்டு வந்த 4வது வாரம் நல்லா ஒரு சந்தோஷமா பேசிட்டு போர்ல விட்டுட்டு ஏதோ ஒரு பயம்புத்துற மாதிரி பேசுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா, ஏதுக்கு மகிமுண்டா இருக்கும். அடுத்தது இதே காரியம் தான் இன்னொரு இடத்துல வருது. சிறையிருப்பு குறித்து தான் பார்க்க போறோம். இந்த நுகத்தடிகளை குறித்து, ஆவிக்குரிய நுகத்தடிகள்னா என்ன அப்படின்னா, எவ்வளவு வேணும் விடுபட முடியாத, விடுபடக்கூடாத, விடுவித்துக் கொள்ள முடியாத என்னுடைய கைகள் என்ன பண்ணணும், ஃப்ரீயா இருந்தா எல்லாத்தையும் விடுவித்துக் கொள்ளும். ஆனா நம்முடைய கைகளும் நம்முடைய தலையோடு கூட சேர்த்து கட்டப்பட்டிருந்தா நம்மளால என்ன பண்ண முடியாது, விடுவித்துக் கொள்ளவே முடியாது. இதைத்தான் நுகத்தடின்னு சொல்லுவாங்க. இது 2 விதமா சொல்லப்பட்டிருக்கு. அடிமைத்தனம், சிறையிருப்பு. அடிமைத்தனம், சிறையிருப்பு. அடிமைத்தனம் யாருக்கு அப்படின்னா, தேவனை அறியாதவர்களுக்கு, இயேசு கிறிஸ்து யாருன்னே தெரியாது அப்படின்றவங்களுக்கு தான் அடிமைத்தனம். இயேசு கிறிஸ்து யாருன்னே தெரியாதவங்களுக்கு தான் அடிமைத்தனம். மெய்யான தேவனை அறிந்து கொள்ளாதவங்களுக்கு தான் அடிமைத்தனம். சிறையிருப்பு யாருக்கு அப்படின்னா,
தேவனை அறிந்து துணிகரமாய் பாவக்காரங்களில் ஈடுபட்டவருக்கு தான் சிறையிருப்பு. பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த சிறையிருப்பை குறித்து சொல்லும் போது ஃபர்ஸ்ட் அடிமைத்தனத்தை குறித்து சொல்றேன். அடிமைத்தனம் என்கிற வார்த்தை முதல்ல எங்க வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல ஆதியாகமம் கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரத்திலே அடிமைகளுக்கு அடிமையா இருப்பான். கானான் சபிக்கப்பட்டவன். சாபம் தான் தேவனை அறியாதவர்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் அடிமைத்தனத்தை உண்டாக்குது. அவர்களுக்கு விரோதமாக செய்த காரியம், அவர்கள் மற்றவர்களுக்கு விரோதமாக செய்த காரியம், அவர்கள் தேவனுக்கு விரோதமாக செய்த காரியம், பரம்பரையாக தொடர்ந்து வருகிற சாபம், இதெல்லாம் இந்த சாபங்கள் எல்லாம் என்னத்தை உண்டாக்குது? அடிமைத்தனங்களை உண்டாக்குது. அதுல மிகப்பெரிய ஒரு காரியம் என்னன்னா தேவனை அவர்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாததே மிகப்பெரிய காரணமா அமைந்திருக்கு. ஏன்னா எல்லாத்துக்கும் விடிவு யார் தான் இருக்கிறாரு? இயேசுதான். அப்ப அது ஏற்றுக்கொள்ளாததே என்னவா இருக்குது? நீங்க ஏங்க மழையில நினைச்சிட்டீங்க? நடந்து போயிட்டே இருந்த மழை நினைச்சிச்சிங்க, கையில பணம் இருக்குதுயா குறிச்சு நீங்க மழையில நனையாம உங்களை பாதுகாக்கல அப்படின்னு. எல்லாருக்கும் கிருபை இருக்கு, எல்லாருக்கும் தேவ அன்பு இருக்கு. ஆனா அது யாருமே என்ன பண்ணல, தங்களுடைய வாழ்க்கையில அதை அனுமதிக்கல. அவர் இன்னமும் எல்லாருடைய இருதயத்தில இருந்து என்ன பண்றாரு? கதவை தட்டி கொண்டுதான் இருக்கிறாரு. என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாரு? நீங்க திறக்கும் போதுதான் உங்க வாழ்க்கையில அவரு பிரவேசிப்பாரு. வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னார். என்ன உண்டாயிற்று? வெளிச்சம் உண்டாயிற்று. அந்த வெளிச்சம் உள்ள வந்தா தான் ஒரு வாழ்க்கையில இருக்கிற எல்லா பாவ இருள் சாப இருள்லாம் மாறும். ஆனா இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போதுதான் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பொது வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என்ன உண்டாகும்? மிகப்பெரிய வெளிச்சம் உண்டாகும். வசனம் சொல்லுது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரும் வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருந்தவர்களுக்கு என்ன உண்டாயிற்று? வெளிச்சம் உண்டாயிற்று. தேவனை அறியாதவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள், சாபத்தில் இருக்கிறார்கள், மரண இருளில இருக்கிறார்கள். என்ன இருக்கிறாரு? மரண இருளில இருக்கிறார்கள். காரணம் என்னன்னா அந்த மெய்யான ஒளி அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணல, அவங்க அனுமதிக்காததே காரணம். ஆனா இப்ப அது ஒரு பார்த்து இன்னொரு பார்த்து சொல்றேன். சிறையிருப்பு. என்னது? சிறையிருப்பு. சிறையிருப்பு என்கிற வார்த்தை முதல் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12 to 14 வரைக்கும் ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருள்களையும் கொண்டு போய் விட்டார்கள். தப்பி ஓடின ஒருவன் எபிரனாகிய ஆபிரகாமிடத்தில் வந்து அதை அறிவித்தான். ஆபிரகாம் தன்னோட உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் ஆனேருக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் இவருடைய சமபூமியிலே அப்போது குடியிருந்தான். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களும் 1000 தருவித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்தான். இந்த சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டதை லோத் என்ன பண்ணப்பட்டான்? சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டான். இதுதான் சிறையிருப்பு, முதல் சிறையிருப்பு. இவன் யார் அப்படின்னா, இவன் யாரு? ஆபிரகாம் கூட பிரயாணத்தை ஆரம்பித்தவன், ஆபிரகாமோடு கூட கொண்டு வரப்பட்டவன், ஆபிரகாமுக்கு தேவன் ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்தை கண்டவன். இவனும் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆபிரகாமை குறித்து சொல்லப்படுது இரண்டாவது நீதிமானா முதல் சொல்லப்பட்டிருக்கு. முதல் நீதிமான் யார் அப்படின்னா யாரு சொல்லப்பட்டிருக்கு? நோவாவை குறித்து சொல்லப்படுது, நீதிமானா இருந்தான். இரண்டாவது ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அவன் தேவனை விசுவாசித்தான். அந்த விசுவாசம் என்னவா எண்ணப்பட்டது? நீதியா எண்ணப்பட்டது. அவன் நீதிமானா இருந்தான். இன்னொரு நீதிமான் யாருன்னா இந்த இடத்துல அங்க இல்ல, 2 பேர்ல சொல்லப்பட்டிருக்கு 2:8 நீதிமானாகிய லோத்து அப்படின்னு. ஆபிரகாம் விசுவாசனால நீதிமானானா, ஆனா இவன் விசுவாசனால சொல்லப்படல. தன் அந்த பாவத்தை, சோதம் கொமோர்ல நடந்த பாவத்தை குறித்து
மனஸ்தாபப்பட்ட ஒரு நீதிமானாக இருந்தான். இவர்களை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனை விசுவாசித்தவர்கள் அல்ல, பாவங்களை குறித்து மனஸ்தாபப்படுகிற ஒரு சன்மார்க்க கூட்டமா இங்க இருக்கிறாங்க. உலகத்துல எத்தனையோ பேர் இந்த சன்மார்க்கமா இருப்பாங்க. என்னன்னா, இவங்க மெய்யான தெய்வத்தை அறிந்திருக்க மாட்டாங்க, இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாங்க. ஆனா தங்களுடைய மனசாட்சிக்கு என்ன பண்ணுவாங்க? கடவுளுக்கு கடவுளுக்கு விரோதமா தெய்வம் ஒருத்தருக்கு தான் இருந்தே ஜனங்க நம்ப மாட்டோம். அவ்வளோ ஒரு துணிகரமா இருக்கிறாங்க, திருடுறாங்க, பொய் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய மனசாட்சிக்கு பயப்படுகிற ஒரு சன்மார்க்க கூட்டம் தான் இந்த கூட்டத்தை சேர்ந்தவன் தான் இவன். இவனுடைய வாழ்க்கையில சிறையிருப்புக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேன்மையானவைகளை தேடினா ஐக்கியத்தை விட்டு பிரிந்து போனான். என்ன பண்ணா? ஐக்கியத்தை விட்டு என்ன பண்ணா? பிரிந்து போனான். இவனுடைய ஐக்கியம் யார் இடத்துல இருந்தது? ஆபிரகாம் கூட இருந்தது. ஃபெலோஷிப்ன்றது ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் ஐக்கியத்தில் இல்லையோ அவங்கெல்லாம் பிசாசுக்கு என்ன பண்ணப்படுவாங்க? விரைவில் இலக்காட்டப்படுவாங்க. சபை என்பது ஒரு ஐக்கியம், தேவ ஐக்கியம், தேவ பிள்ளைகளோட கூட ஐக்கியம். நம்ம எந்தெந்த பகுதிகளில் இருக்கிறோமோ அந்தந்த பகுதிகளில் ஒரு ஆவிக்குரிய ஐக்கியத்தை நம்ம என்ன பண்ணணும்? நினைஞ்சிக்கணும். நம்மளுடைய ஆபீஸ்ல கூட மற்ற எந்த ஒரு ஆவிக்குரிய சர்க்கிள்ல தான் நம்ம இருக்கணும். எந்த இடத்துல நம்ம எங்க இருந்தாலும் ஒரு ஆவிக்குரிய என்ன இருக்கணும்? ஒரு ஃபெலோஷிப் இருக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம யார் இடத்துல சேர்றோமோ அவங்களுடைய எல்லா சுபாவங்களும் என்ன பண்ணப்படும்? நமக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படும். என்ன பண்ணப்படும்? டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படும். அப்போ ஆவிக்குரிய ஐக்கியம் என்பது ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய ஐக்கியம் இல்லாதப்ப என்ன ஆயிடுவாங்க? கொஞ்ச நாளுக்குள்ள அவர் பிசாசுக்கு இலக்காக்கப்படுவார்கள். இவன் என்ன பண்ணா? மேன்மையானவர்களை தேடி என்ன பண்ணா? அதை பின்தொடர ஆரம்பித்தான். அதை பின்தொடர்றதுக்கு இவன் என்ன பண்ணிட்டான்? ஐக்கியத்தை உடைச்சான். என்ன பண்ணிட்டான்? ஆபிரகாமுடைய ஐக்கியத்தை உடைச்சான். அப்ப அவன் என்ன பண்ணான்? பிரிந்து போனான். அந்த பிரிந்து போவது தான் அவனுடைய வாழ்க்கையில என்ன உண்டாகுது? சிறையிருப்பு உண்டாகுது. ஒண்டியா இருக்குன்னா அவனுக்கு லாபம் என்ன? இருவர் கூடி இருந்தால் நலமாக, 30 நூல் சீக்கிரத்தில் அறாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில தனியா கொம்பு சுத்துற காரியம் இருக்காது, முடியாததெல்லாம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து தீருங்கள் அப்படின்னு குமாரனாகிய தெய்வமே இங்க வரும்போது எப்போ ஒரு கதறாரு? எப்போ ஒரு கதறாரு? சிலுவையில ஏன் கதறாரு? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டிருனே. அந்த ஐக்கியம் உடையும் போதுதான் தேவ ஆவியானவர் தன்னை விட்டு போறாரு. பிதாவுடைய கண்கள் மறைக்கப்படுது. அவர் சர்வ வல்லவர் தான், திரியேக தேவத்துல ஒருவர் தான். ஆனால் அவர் என்னவா இருந்தாரு? ஐக்கியத்துல இருந்தாரு. அதனாலதான் சொல்ல, மனிதன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல. என்னது? நல்லது அல்ல. அவன் என்ன பண்ணும்? தேவ உறவுல இருக்கணும், தேவ பிள்ளைகளோட உறவுல இருக்கணும். உங்களுடைய வயது கேட்டாரு தெரியும். உங்களுடைய வயதான உங்களோட வயது பெரியவர்களோ இல்லை சிறியவர்களோடு கூட கிறிஸ்துவ வட்டாரங்கள்ல உங்களுக்கு ஐக்கியம் இருக்கா அப்படின்றத நீங்க என்ன பண்ணுங்க? நிதானிச்சு பாருங்க. இல்லைன்னா அது கேட்ட பிசாசு சில காரியங்களோட வாழ்க்கையில கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க தேர்ந்தெடுக்கிற ஐக்கியத்துக்குரிய நண்பர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க? கிறிஸ்தவத்து சர்ச்சுக்கு வந்து மொபைல்ல சேட் பண்ற பசங்களா இருக்கிறாங்க, ஃபேஸ்புக்ல ட்விட்டர்ல சேட் பண்ற பசங்களா இருக்கிறாங்க, இல்ல கேம்ஸ் ஆடுற பசங்களா இருக்கிறாங்க. சர்ச்சுக்கு எதுக்கு வரான்னா ஒன்னு சைட் அடிக்கவே வரான். சர்ச்சுக்கு எதுக்கு வரான்? ஒன்னு சைட் அடிக்க வரான். சில லேடிஸ்ல ஏன் சர்ச்சுக்கு வராங்க அப்படின்னா, என்கிட்ட இல்லாத புடவை யார் புதுசா கட்டின வந்துக்கிறான்னு பார்க்க வர்றாங்க. என்கிட்ட இல்லாத புடவை யாரும் கட்டிட்டு வந்துக்கிறான்னு பார்க்க வர்றாங்க. அப்ப உன்னுடைய நோக்கம் என்னவா இருக்குது? உன்னுடைய நோக்கம் என்னவா இருக்குது? அப்ப ஐக்கியத்துல இருந்தோம், ஐக்கியத்துல இராத மாதிரியான ஒரு காரியம் தான் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கு. அப்ப உன்னுடைய இருதயத்துக்கு கேட்ட மாதிரி காரியங்கள் தான் உனக்கு அமையும். உன்னுடைய ஐக்கியம் தேவனை குறித்து அறிந்து கொள்கிறதுலையும் தேவனை குறித்து கற்றுக்கொள்கிறதுலையும் நீ தவறும் போது உன்னை கண்டிக்கிறதுலையும், அது மாதிரி இல்ல உன்னுடைய விசுவாசம் பெருகத்தை அதிகப்படுத்துகிற ஐக்கியம் தான் நம்மளோட கூட இருக்குதான்றத நிதானித்து பாருங்க. என்ன பண்ணுங்க?
நிதானித்து பாருங்க. நம்ம ஒரு 10 நிமிஷம் சேர்ந்து பேசினா எதை குறித்து அதிகமாக பேசணும்? யாரை குறித்து பேசணும்? தேவனை குறித்து பேசுறோமா, சபையை குறித்து பேசுறோமா, உலகத்தை குறித்து பேசுறோமா, தன்னை குறித்து பேசுறோமா? இருதயத்தின் நிறைவினால் என்ன பேசும்? வாய் பேசும். உங்களுடைய இருதயம் எதனால் நிறைப்பப்பட்டிருக்கோ அதை தான் என்ன பண்ணும்? வாய். அப்ப அந்த ஐக்கியம் எப்படிப்பட்டதா இருக்குது? அந்த ஐக்கியத்தை எதுக்கு உருவாக்கப்பட்டிருக்கு? எவ்வளோ சங்கங்கள், எவ்வளோ ஐக்கியங்கள் இருக்கு. ஜாதி சங்கங்கள் இருக்கு, மத சங்கங்கள் இருக்கு, எவ்வளோ சங்கங்கள் இருக்கு. தேவன் உன்னை ஒரு ஐக்கியத்துல வைக்கிறாருன்னா அந்த ஐக்கியத்துல நீ என்ன பண்ற? உனக்கு ஐக்கியம் இருக்குதா? உன்னோட ஐக்கியம் யாரோட கூட இருக்குது? இல்ல, நம்ம நிதானித்து பார்க்கணும். தேவ ஐக்கியம் என்பது ரொம்ப முக்கியம். தேவனுடைய பிள்ளைகளோடு கூட ஐக்கியம் என்பது ரொம்ப முக்கியம். இந்த சிறையிருப்பு லோத்துக்கு போன முக்கிய காரணங்கள்ல ஒண்ணு என்னது? தேவ பிள்ளைகளோட கூட இருக்கிற தொடர்பு அவன் என்ன பண்ணிட்டான்? துண்டிட்டான். சில பேர் ஏன் சர்ச்சுக்கு வரல அப்படின்னா, வேற வேற சர்ச்சுக்கு போயிருப்பாங்க, ஓகே. இல்லை எமர்ஜென்சிக்காக ஒரு ஊருக்கு போயிருக்காங்க, ஓகே. இல்லை வந்துட்டு இருக்காங்க, ஓகே. இதெல்லாம் அல்லாம ஒண்ணு உப்பு சப்பு இல்லாத காரணங்கள்னால சபைக்கு ஏன் வரல அப்படின்னா, முக்கிய காரணம் அவங்க தேவ தொடர்பை துண்டிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறதுனால வர முடியல, வரதுக்காம, இதெல்லாம் ஒரு நார்மல் ரீசன். ஆனா வீட்டில இருந்துகிட்டு வர முடியாம இருக்கிறவங்க என்ன காரணம்னா தேவ தொடர்பை துண்டிக்கிறாங்க. அப்ப ஒரு தொடர்பு துண்டிக்கும் போது இன்னொரு வேற என்ன தொடர்பு உண்டாகுது? பிசாசுக்கு கூட வேற ஒரு தொடர்பு உண்டாகுது. இது முதல்ல கண்களை மூடி ஜெபம் பண்ண முடிக்கல. ஒவ்வொரு டாபிக்கு போகும்போது ஜெபம் பண்ணிட்டு நம்ம போகலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஆண்டவரே என்னுடைய ஐக்கியங்கள்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம். எப்பேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்பதை ஆண்டவரே காணும்படி ஆண்டவரே எங்கள் கண்களை திறந்தருளுங்க. ஆண்டவரே உண்மை குறித்து அறிந்து கொள்ள, உண்மை குறித்து பேசவும், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டமைக்கப்படவும், பூமிக்கு சாட்சியாக மற்றவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிற ஐக்கியங்களே, கிறிஸ்துவ ஐக்கியங்களே ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரை படிக்கிற, வேலை செய்கிற ஊழிய ஸ்தலங்களை அமைக்கும்படி நீங்க கிருபை பாராட்டுங்க. முற்றிலுமா இந்த காந்தி அர்ப்பணிக்கணும். இல்லை ஆண்டவரே இருக்கிற எல்லா அக்கிரமங்களும் பாவங்களை மன்னித்து சுத்திகரிங்க, பரிசுத்தப்படுத்தணும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். இன்னொரு காரியம், சிறையிருப்பு. ஃபர்ஸ்ட் தேவனை அறியாதவர்களுக்கு இருந்த சிறையிருப்பு. ஆனா அவர் தேவனுடைய ஐக்கியத்தை உடைத்ததுனால அவருக்கு என்ன உண்டாயிற்று? சிறையிருப்பு உண்டாயிற்று. யாரு? லோத்து குறித்து பார்த்தோம். இன்னொரு ஒரு தேவனை பின்பற்றுகிறவர் தான். யாரு? தேவனை பின்பற்றுகிறவர்கள் தான். ஆனா ஜாக்கிரதை இல்லாதவர்கள். தேவனை ஆராதிக்கிறவர்கள் தான், தேவனை தொழுது கொள்கிறவர்கள் தான், தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள் தான், வேதத்தை நேசிக்கிறவர்கள் தான், தேவனுக்காக ஜீவனை கொடுக்க துணிந்தவர்கள் தான். ஆனாலும் என்ன இல்லாதவங்க? ஜாக்கிரதை இல்லாதவங்க. யாரு? விழிப்பு இல்லாதவர்கள். யாரு? விழிப்பு இல்லாதவர்கள். யாரை குறித்து நான் இன்னைக்கு பேசுறேன்? தாவீதை குறித்து. தாவீது நல்லா பாடுவான், துதிப்பான், ஆராதிப்பான், வேதத்தை நேசிப்பான், தேவனுக்காக உயிரையும் கொடுக்க துணிந்தவன், அழைக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், முன்குறிக்கப்பட்டவன், தேவனுக்காக பக்தி வைராக்கியம் வாழ்ந்தவன், பாடுகளை சகிக்க கற்றுக்கொண்டவன். நிறைய பேர் சொல்லுவாங்க, தாவீது ரோட்ல ஆடினா அதனால நாங்களும் ஆடணும். அவன் ஆட மட்டும் செய்யல, பாடவும் செய்தான், வாசிக்க செய்தான். இல்ல, யுத்த வீரன் அவன், காரிய சமர்த்தன், தேவனுக்காய் பாடுகளை சகித்தவன். சொமாகரனை கூட்டு வாடா உன்னை ராஜாவாக சொல்லிட்டு அந்த ராஜா ஊருக்குள்ள தெத்தி திரிறானா. ஆனாலும் அவன் எப்படி இருந்திருப்பான்? எல்லாவற்றையும் என்ன பண்ணான்? சகித. நம்மளால முடியுமா? 2 வாட்டி 3 வாட்டிக்கு மேல நம்மள யாரா கூப்பிட்டா என்ன ஆகுது? சரி சொன்னாங்க. ஏற்கனவே நான் ஒரு காரியத்தை குறித்து சொன்னேன், ஆனாலும் சொன்னேன். ஒரு அம்மா டிவி பார்த்துட்டு இருந்தாங்களாம். ஒரு அம்மா என்ன பண்ணாங்கன்னா டிவி பார்த்துட்டு இருந்தாங்களாம். அவன் வீட்டுக்காரு பெட்ரூம்ல இருந்து ஒரு குரல் விட்டாராம், ஹனி ஹனி 1 cup of coffee அப்படின்னாரா. என்ன சொன்னாரா? 1 cup of coffee. அதுக்கு அந்த அம்மா என்ன சொன்னாங்களா? என்னடா சொல்றேன்னு கேட்டாங்களா? சாப்பிடுறியான்னு கேட்டம்மா. என்ன சொன்னாரா? புரியுதா நான் சொல்லுது? புரியலாம் விட்டுருங்க. 1 cup of coffee சொன்னாராம் அவரு. என்னடா சொன்ன அந்த அம்மா கேட்டாங்களா?
சாப்பிட்றியான்னு கேட்டேன், மாமன் நான் போட்டு வருவான்னு கேட்டேன் அப்படின்னு. ஏன்னா அவர் என்ன பண்ணாரு, காரிய சமர்த்தன். என்னது, காப்பிக்கு ஆசைப்பட்டு மத்தியானம் சாப்பாட்டுக்கு உழ வைக்கக்கூடாது. என்ன பண்ணாரு, சாப்பாட்டை இழக்கக்கூடாது, நைட்டு சாப்பாடை இழக்கக்கூடாது அப்படின்னு அவர் என்ன பண்ணாரு, ஞானமாக செயல்பட்டு இருக்கிறாரு. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவன் தேவனுக்காக பக்தி வைராக்கியமான பாடுகளை சந்தித்தவன். அவனுடைய வாழ்க்கையில வந்து ஒரு சிறையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 1-2 வாசிப்போம். தாவீதும் அவர் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாக்கு வந்து சேர்கிறதுக்குள்ளே அமிலேக்கியர் தென்புறத்து சீமையிலும் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைபிடித்து ஒருவரையும் கொண்டு போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். என்ன பண்ணிவிட்டார்கள், தங்கள் வழியே போய்விட்டார்கள். இது ஒரு கொள்ளையடிக்கிற கூட்டம். யாருக்கு எதிராக செயல்பட்டாங்க, தாவீதுக்கு எதிராக, அழைக்கப்பட்டவனுக்கு எதிராக, தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு எதிராக, முன்குறிக்கப்பட்டவனுக்கு எதிராக, தேவனுக்காக பாடுகளை சகித்தவனுக்கு எதிராக. இந்த அமிலேக்கிய ஆவியை குறித்து ஏற்கனவே பார்த்துக்காத ஒரு பட்சிக்கிற ஆவி, திருடுகிற ஆவி, சுகபலன் ஆரோக்கியங்களை உறவுகளை திருடுற ஆவி, நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்ப உறவுகளையும் என்ன பண்ணிடும், திருடி கொண்டு போகிற ஆவி. ஆனா தாவீது ஒரு இடத்துல போறான் யுத்தத்துக்கு, இவங்க என்ன பண்ணிட்டு போயிருக்கணும், பாதுகாப்பு வச்சுட்டு போயிருக்கணும். இல்லை, ஒரு நல்ல குடும்ப தலைவனுக்கு இதில் சொல்லப்பட்டிருக்கு, இவன் ஆவிக்குரியவன் தான். இன்னைக்கு நீங்க வரும்போது காரியத்துக்கு ஆண்டவன் வந்துக்கிறாங்க. யோகனுடைய வாழ்க்கையில என்ன பண்ணான், தன்னுடைய பிள்ளைகளுக்காக பலி செலுத்தினான். என்னுடைய பிள்ளைகள் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒருவேளை தேவனை புசிக்கலாம் சொல்லிட்டு அவர்களுக்காக பலி செலுத்தி அந்த குடும்பத்தை என்ன பண்ணவனா இருந்தான், விசாரிக்கிறவனா இருந்தா, பாதுகாக்கிறவனா இருந்தான். இல்லை, ஆதாமுடைய வாழ்க்கையில கோட்டை விடுறதுக்கு என்ன காரணம், தேவன் அவனை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வைத்தார். அவன் பண்படுத்தலே கண்ணு கறக்கமா இருந்தா என்ன பண்ணல, குடும்பத்தை பாதுகாக்கல. என்ன பண்ணல, குடும்பத்தை பாதுகாக்கல. அதனாலதான் காட்டு மிருகம் நாட்டுக்குள்ள வந்தது. என்னது, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தல. அதிகாரத்தை பயன்படுத்தாதே என்னது, பாவம் தான். பாவம் என்பது வேற ஒரு அர்த்தம் கிடையாது, இலக்கை தவற விடுதல். தேவன் உங்களுக்கு வைத்த இலக்கை நீ தவற விடுதல். யாரெல்லாம் உங்களுடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறாங்களோ அவர்களெல்லாம் உங்களுடைய அதிகாரத்துக்கு கீழ் கொண்டு வராம இருந்தாலும் என்னது, பாவம். நம்ம கண்ணு முன்னாடியே பிள்ளை வழி மாறி போகுது அப்படின்னா, ஆமா அதுக்கிட்ட போய் என்னதை சொல்லுது, அது வாயாடுது பாரு எப்பா அப்படின்னா விடக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது, ஒன்று சொல்லி பார்க்கணும். இல்லை, தேவனோட சமூகத்தில் வச்சு அதுக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும். அப்படியே தண்ணி தெளிச்சு கொடுக்கக்கூடாது. அப்போ அது யார் கணக்கு கொடுக்கணும், நம்ம தான் கணக்கு கொடுக்கணும். நம்ம இடத்துல கொடுக்கப்பட்ட எல்லா பொருளுக்கும் யார் கணக்கு கொடுக்கணும், நம்ம தான். விட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாயின்மெண்ட் ஆகி ரிட்டையர் ஆகும்போது அவங்களுக்கு என்னென்ன பொருள் ஒப்பு கொடுக்கப்படுறதோ அது எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணணும், சப்மிட் பண்ணிட்டு போகணும். அது ஒன்று எல்லாம் மிஸ் ஆகிருந்தா அதுக்கு ரீசன் சொல்லணும். ஒரு வேலை வேற யாருக்குன்னா கொடுத்துருக்கலாம், அது முடிஞ்சிருக்கலாம், அதுக்கு வந்து யாராவது அது எல்லாத்தையும் கொடுத்துருக்கணும். அப்போ உங்களுடைய கொடுக்கப்பட்ட உறவுகள் பொருட்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், கணக்கு கொடுக்கணும். அப்போ ஜபம் சொல்லுவாங்க, பாவம் என்பது சரீர பிரகாரம் சம்மந்தப்பட்டதும் அல்ல. ஜபம் பண்ணாதது என்னது, பாவம். இன்னைக்கு யாரெல்லாம் பாவம் பண்ணிட்டு வந்தீங்க, இன்னைக்கு யாரெல்லாம் அப்படி என்னையா பாவமா பாக்குறீங்க நீங்க, என்னையா நீங்க பாவமா பாக்குறீங்க. சாவுன்னு சொல்றாரு, நான் உங்களுக்கு ஜெபிக்காதிருந்தால் அது எனக்கு பாவம் போக கிடக்குது. உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்கு நீங்க தான் உத்தரவாதம், உங்களுடைய எதிர்காலங்களுக்கு நீங்க தான் உத்தரவாதம். அதுக்காக நீங்க என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். சிலதெல்லாம் அதுக்கு தேவனத்துல முடியல அப்படின்போது அதுக்காக என்ன பண்ணணும், ஆண்டவரத்துல கிருபை கேட்கணும். ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க, இந்த பிரச்சனையை எப்படி என்னால் ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்றதுக்கு இங்க கிருபை தாங்க. நம்ம ரொம்ப பலமுள்ள ராட்சதர்கள் கிடையாது.
அப்படியே ஆவில நிரம்பும் போது சிம்சோன மாதிரி மாறி சிங்கத்தை கீழ்ச்சி போட்டு அப்படியே ஓவர் எமோஷன் ஓவர்ல அப்படியே ஒரே அடியா அணங்கிடுவான். இல்லை அப்படியே புஷ்ஷு புஷ்ஷு காத்து புஷ்ஷுன்னு ஏறுவான், புஷ்ஷுன்னு ஏறுவான். அவன் வாழ்க்கை படிச்சு பார்த்தாலே தெரியும் யாருடைய வாழ்க்கை. சிம்சோன் அப்படியே புஷ்ஷுன்னு அப்படியே பலு முழுது புஷ்ஷுன்னு எழுப்பி புஷ்ஷுன்னு இறங்கிடுவான். அப்படியே யாரு? சிம்சோன். ஆவியானவர் இறங்கும் போது தான். ஆனா வெளிப்பிரகாரமான யுத்தம் செய்ய தெரிஞ்ச அவனுக்கு இருதயத்தில் இருக்கிற போராட்டத்தை அவனால ஜெயிக்க முடியல. சொல்லுவாங்க ஒருத்தங்க சில பேர், கோலியாத்தை ஜெயித்த தாவீதுக்கு பத்சேபாளா ஜெயிக்க முடியல. என்ன பண்ண முடியல? பத்சேபாளா அப்படி இருதயத்துல போராடுகிற அந்த போராட்டத்துக்கு எதிராக போராடத்தக்கதாக பலம் இல்லாமல் போயிட்டு தாவீது. இல்ல தாவீதுக்கு சொல்றதுனால நம்மளாம் பலவான்களா? இல்லை, நம்ம அவனோட பலவீனமான. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? தேவ கிருபையை கேட்கணும், தேவ தயவை கேட்கணும். ஆண்டவரே, அடிக்கடி இந்த பகுதியில் நான் விழுந்து போறேன். எதை பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேனோ அதை நான் பேசுறேன், எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதை நான் செய்கிறேன். எந்த இடத்துல நீங்க எனக்கு உணர்த்தி காரியங்களை உணர்த்தீங்களோ நடத்துறீங்களோ அந்த காரியங்களை ஸ்பெசிஃபிக்கா அந்த இடத்துல நான் என்ன பண்றேன்? விழுந்து போறேன். ஆண்டவரே, இந்த பகுதிகளில் எனக்கு என்ன பண்ணுங்க? பலத்தாங்க, திடமா இருக்க பலத்தாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? பாஸ்ட் தான். ஏன் நான் அவர் தான் பேசுறது பின்னாடி பார்க்கலாம். சரி, அடுத்தது இந்த பின்பற்றுகிறவர்கள் ஜாக்கிரதையா, தேவனை பின்பற்றுகிறவர்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று யோபு ஒரு முக்கியமான காரணமா அதே மாதிரி ஆதாம் கொடுத்திருப்பாங்க. அது போல உங்களுடைய வாழ்க்கையை தேவன் நான் கொடுத்த எல்லா பொருட்களுக்கும் அதிகாரம் உள்ளவர்களா யாரும் அவங்க என்ன பண்ணணும்? ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு புத்தகத்தை வாசிப்பாங்க, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வசனத்தை வாசிப்பாங்க, அடுத்த பைபிள்ன்ற வார்த்தை கூட வாசிக்க மாட்டாங்க. என்ன பண்ண மாட்டாங்க? அதுதான் சிம்சோனுடைய வாழ்க்கை. இல்லை, ஊழியன்னு ஓடுவாங்க, ஒன்றும் இல்லாமல் ஓடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க? ஒரு சமச்சீர் அளவில் அது இருக்கணும். இல்லை, அது என்ன பண்ணா? அது இயேசுவின் ரத்தத்தினால சீல் பண்ணணும். ஆண்டவரே, இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்கிறேன்ல, இந்த வார்த்தைகள்லாம் ரத்தத்தினால சீல் பண்ணுகிறாங்க. அது என்னோட வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன். ரத்தத்தினால வேலை எடுத்து நாம பாதுகாத்துக் கொள்ளலாம் சொல்லுவோம். நல்ல நம்ம எந்த சப்ஜெக்ட்ல நல்ல தேடி இருக்கிறோமோ அதை ஆண்டவருடைய ரத்தத்தினால சீல் பண்ணணும். ஒவ்வொரு பகுதிகளிலும் என்ன பண்ணணும்? சத்துவானம் கொண்டு போகாதபடி, அது மேல் கண் போடாதபடி எல்லாத்து மேலே என்ன பண்ணுவான்? பிசாசு கண்டு வைப்பான். அவன் கண்ணு வைக்காத அவன் தான் உலகத்தில் இருக்கிற ஆவிக்குரிய உலகத்துக்கு எதிராக இருக்கிற பயங்கரமான சிசிடிவி அவன் தான். என்னது? அவன் தான். நீங்க எந்த இடத்துல தேவனுக்காக நிற்கிறீங்களோ, எந்த இடத்துல விழுந்து போறீங்களோ எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க? கவனிச்சுட்டே இருக்கும். அதான் சொல்லுவாங்க, நேரில் பார்த்து ஓடவும் முடியாது, ஒளிவும் பார்த்துக்கூடாது. அப்ப எல்லாத்தையும் கண்காணிக்கிறாங்க. யோகுடைய வாழ்க்கையை கொடுத்து பார்க்கும் போது என்ன சொல்றான்? அவனுக்கு உண்டானது எல்லாம் நீ வேலி அடைக்கவில்லையா? அப்ப வேலி அடைக்கப்பட்டதெல்லாம் அவன் என்ன பண்ண முடியுது? பார்க்க முடியுது. அதற்கு எதிராக என்ன பண்ண முடியல? செயல்பட முடியல. ஒரு நாள்ல அத்தான்றாங்க, இன்னொரு நாள் அடிக்கிறாங்க. இல்ல, பிசாசு வேலை செய்யறான். அந்த உறவுகளை என்ன பண்ணணும்? வேலி அடைக்கணும். அந்த அன்பை வேலி அடைக்கணும். கணவன் மனைவி உறவை வேலி அடைக்கணும். அந்த அன்பை வேலி அடைக்கணும். அதே மாதிரி வருமானங்களை வேலி அடைக்கணும். யாருக்கு? ஆவிக்குரிய ஜனங்களுக்கு தான் நம்ம பேசிக்குவோம். யாருடைய லைஃப் வச்சு தான் பேசிக்குவோம். இல்லை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள் கிருபைகளை நீங்கள் என்ன பண்ணணும்? வேலி அடைக்கணும். இல்லை அப்படின்னா தேவன் எந்த வரங்களை உங்களுக்கு கொடுத்தாரோ அதே வரங்களுக்கு எதிராக நீங்க பேச ஆரம்பிப்பீங்க. எந்த பொருளை ஆசீர்வாதமா உங்களுக்கு கொடுத்தாரோ அதே பொருளுக்கு எதிராக பேச ஆரம்பிப்பீங்க. இல்ல, ஆதாம் என்ன சொன்னார்? ஏவாளை பார்த்து ஹனின்னு. யாருன்னா ஹனின்னுக்கிறீங்களா? ஹனின்னாரு. இவன் என் எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறார். ஏற்ற துணையினாரு. பிரச்சனை வந்தவனே சொல்றாரு, இதுதான் இதாலதான் வந்தது தானே, இதாலதான் வந்தது தானே. இல்ல, தேவன் அதுக்காக கொடுத்தாரு. இல்ல, அப்ப அதே மாதிரிதான் அவங்க ஆரம்ப காலங்களில் கணவன் வந்து மனைவி குறித்து பெண்கள் பாராட்டுவாங்க, கொஞ்சம் தப்பு இல்லை.
தேவனுக்கு நன்றி சொல்லுவாங்க. அதே மாதிரி கணவன் மனைவி மாறி மாறி சொல்லுவாங்க. பிள்ளைகளுக்காக பண்ணுவாங்க. இது பிறந்தோடு பிறக்காமலே இருக்கலான்னுவாங்க. என்னது பிள்ளைகளை குறித்து இல்லை, அதுக்காகவா? அப்ப என்ன பண்ணணும்? அதெல்லாம் சீல் பண்ணணும். தேவ சமூகத்தில் ஒரு ரத்தத்தினாலே சீல் பண்ணணும். அதுக்கு யார் பொறுப்பு? நீங்க தான் பொறுப்பு. கண்களை முடிச்சோம் பண்ண முடியல, கண்களை முடிச்சு ஸ்தோத்திர கர்த்தாவே, ஸ்தோத்திர ஆண்டவரே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, பொது வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவரே உறவுகளை ரத்தனால சீல் பண்ணுங்க. ஆண்டவரே நீர் கொடுத்த சுகபலன் ஆரோக்கியத்தை சீல் பண்ணுகிற ஆண்டவரே, ஆண்டவரே தேவ உறவில் இருக்கிற ஆராதனை பகுதிகள், தேவனுக்காய் கொடுக்கிற நேரங்கள், காணிக்க பகுதிகள், ஜப தியானங்கள், ஊழியர்களை ரத்தனால சீல் பண்ணுகிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பொருட்களையும் ஆண்டவரை சீல் பண்ணுகிறோம். ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே எங்கள் குடும்பங்கள் இருக்கிற வாலிப பெண் பிள்ளைகளுக்காகவும், ஆண்டவரே வாலிப ஆண் பிள்ளைகளுக்காகவும் செபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவருடைய இருதயங்கள் கட்டப்பட்டதாக இருக்க துஷ்டைய கண்களுக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. ரத்தத்தினால சீல் பண்ணுகிற குடும்ப உறவுகள், கணவன் மனைவி உறவுகள் யாவற்றையும் ஒப்பு கொடுக்கும் ரத்தத்தினால வேலையெடுத்து நாமதனால பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்கு உதவமாக இருக்கிற எல்லா சத்துரும் கிரியைகளாக இயேசு நாமம் இறுக்கப்பட்டு போகக்கூடிய காட்சி முற்றிலுமாக இங்கே தாத்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். இன்னொன்று, தேவனுக்கு எதிராக செயல்படக்கூடிய வாழ்க்கையில் இருக்க சிறை இருக்கு. தேவனை அறியாதவருடைய வாழ்க்கையில் இருந்த சிறை இருக்கு. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அழைக்கப்பட்ட, முன்குறிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில் ஏற்பட்ட சிறை இருக்கு. இப்ப என்ன பார்க்கணும்னா, தேவனுக்கு எதிராக செயல்படக்கூடிய வாழ்க்கையில் ஏற்பட்ட சிறை. தேவனுக்கு எதிராக ஏற்பட்ட வாழ்க்கையில் சிறை. சில சிறை இருப்போம் தெரியும். நமக்கு இழப்புகள் வரும்போது நம்ம என்ன பண்ணிடுவோம்? உஷாரா இருந்துருவோம். தேவனுக்கு எதிராக ஒரு காரியம் நம்ம செய்ய ஆரம்பிச்சோம், நம்ம வாழ்க்கையில் அடி வாங்கும் போது நமக்கு என்ன தெரிஞ்சிடும்? ஆண்டவர்கிட்ட உதவாங்கிறோம், நம்ம மனம் திரும்புறத தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு. அது ரொம்ப கிருபை. உதவாகும் போதே என்ன அடிக்கிறது ஆண்டவர் தான். நம்ம என்ன பண்ணிடுவோம்? மனம் திரும்புவோம். ஆனால் சிம்சனை போல எவ்வளோ மாதிரி ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட்டாலும் அந்த எந்த எதிர்மறையான காரியங்களோட வாழ்க்கையில் நடைபெறாமல் இருந்தால் கடைசியில் அவனுக்கு என்ன வரப்போகுது? பயங்கரமான ஒரு சிக்கல் அவனால் மாட்டிக்க போகிறாங்க. ஒரு காரியத்தை குறித்து சொல்கிறேன். தாவீது வாழ்க்கையில் நம்ம பார்த்துட்டு எதுவுமே நிறைய இடங்களை தியானம் பண்ணியிருக்கோம். உரியாவை கொலை பண்ண பிறகு 1 வருடம் ஆச்சு நாத்தான் போய் தாவீதை சந்திக்கிறது. 1 வருடம் ஆச்சு நாத்தான் போய் தாவீதை சந்திக்கிறது. அந்த 1 வருடத்துக்குள்ள அந்த எந்த இடத்துல அவங்க யுத்தத்துக்கு போனாங்களோ அந்த இடத்துல வெற்றி, அந்த நாட்டோட சிங்காசனம் அவங்களுக்கு கிடைச்சது. பேர் புகழ் உண்டாயிடுது. சர்ச்சில் தான் வந்து உட்காந்துக்கிறான். யாரு? தாவீது சர்ச்சுக்கு வராமல் இருந்திருப்பான் தேவாலயத்துக்கு. சர்ச்சில் இல்லையே, சர்ச்சில் எங்க இருக்குதுன்னு கேட்கக்கூடாது. அப்ப தேவாலயம் கூட இருக்காது. அப்ப அதுக்கப்புறம் தான் கட்டப்படுது உடன்படிக்கை. அப்ப வந்திருப்பான், பாடல் காரியங்களா அவங்க ஏற்படுத்தினான்னு போட்டுருக்கு. வந்திருப்பான், நான் மற்றவங்களை பேர் தான் உட்காந்துருப்பான். ஆஹா ஓஹோன்னு இருப்பாங்க ஜனங்க. இன்னொரு பெரிய காரியம், விதவைக்கு வாழ்க்கை கொடுத்தாரியா தாவீது. நம்ம ராஜா மாரி பெரிய கொண்டாந்த அப்பயோ பண்ற தாவீது அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. யாரு? தாவீது கொடுத்து யாரு? பச்சைபாலை திருமணம் பண்றாரு. குழந்தையும் பிறந்துச்சு. என்னது? குழந்தையும் பிறந்துச்சு. அது வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் என்ன இருந்தது? சக்சஸ் தான். அந்த நாட்டை வின் பண்றான், அந்த பீடத்தை எடுத்துக்கிறான், அந்த நாட்டோட செல்வங்களை எடுத்துக்கிறான், தேவாலயத்துக்கு வரான். அடுத்தது என்ன பண்றான்? கல்யாணமும் பண்றான், பேருக்குலாம் உண்டாகுது. அப்புறம் என்ன பண்ணுது? குழந்தையும் பிறகுது. ஆனா அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய மனசாட்சி என்ன பண்ணப்பட்டிருக்கு? மறித்து போயிருக்குது. அந்த ஆவி மறித்து போனா செய்கிற தப்புகள்லாம் என்ன பண்ணுவோம்? வக்கீலா மாறிடுவோம். என்ன பண்றோம்னா வக்கீலா போடுது. உதாரணத்துக்கு சொல்லி யாரும் தப்பா இருக்காதுங்க. நீங்க முக்கியமா நீங்க தப்பா இருங்க. இப்போ வாலிப பசங்க இருக்கிறாங்க வச்சுங்களேன். பெற்றோருக்கு வந்து ஏதோ ஒரு காரை லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு அவங்க வக்கீலா மாறினா என்ன பண்ணுவேன்? அவன் தான் நான் கட்டிப்பேன். 3 நாள் பண்ணுவேன், நான் சிக்கிடுவேன். அப்படியே அம்மா வா அண்ணன் அங்கே கூட்டின்னு போயிட்டு அண்ணன் சாப்பிடுப்பாரு. என்ன பண்ணுவாரு? ஏன்னா அவன் வாயின் வார்த்தைனால நீ என்ன பண்ணப்பட்டாய்? பிடிக்கப்பட்டாய், சிக்குண்டாய். இல்லை அது வரைக்கும் அவனுக்கு வாழ்க்கையில என்னமோ அதை பற்றி எந்த ஒரு இதுவுமே இல்லை. நாத்தான் தீர்க்கதரிசி இப்போ தாவீதுடைய வாழ்க்கையை செஞ்சு
தங்கள் தான் செய்யறது தப்புன்னு தெரியும். என்ன இது இவ்வளோ பெரிய தப்பை வந்து அது என்ன பண்ணுவாங்க, முழு பூசணிக்காவே அப்படி மறைச்சிட்டு இருக்குத. இப்போ இந்த காரியத்தை சொல்றேன், முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற கதை தெரியுமா? யார் யாருக்குலாம் தெரியும்? தெரிஞ்சாலும் நான் சொல்றேன். என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாரி பக்கத்துல ஒரு பூசணிக்காய் தோட்டம் ஒன்று இருக்குங்க. ஒருத்தர் ரொம்ப நாள் பூசணிக்காய் பார்த்துட்டே இருந்தாங்க. அது ஒரு பூசணிக்காய் மட்டும் நல்லா வளர்ந்தே வந்துட்டான். ஆனாலும் அவனுக்கு ஒரு ஆசை வந்து எப்படியாவது இந்த பூசணிக்காவை சுட்டு குழம்பு வச்சுக்கணும் அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணிக்கலாம், பூசணிக்காவை திருடி எடுத்துட்டு போகும்போது அந்த தோட்டக்காரர் பார்த்துட்டு தோட்டக்காரர் பார்த்துட்டு என்ன பண்ணுகிறேன்னா போயிட்டோன்னே ஒரு நாள் விருந்துக்கு கூப்பிட்டுருக்கான். அந்த தோட்டக்காரனை பூசணிக்காய்கிட்ட விருந்துக்கு கூப்பிட்டுருக்கான். ஒரு நாள் விருந்தெல்லாம் வச்சு இது பண்ணுறாங்க, சாப்பிட்டுக்கிட்டா பேசிட்டு வந்து ஒரு காரியம் கேட்குறாங்க. என் கண் முன்னாடி என் பூசணிக்காவை திருடின்னு போனீங்க, அது குறித்து ஒரு மனசாட்சி உனக்கு இல்லையா? எனக்கு தப்பு நீ சொன்னாங்க. ஏன் எனக்கு வந்து மனசாட்சி குத்தம் பண்ணான்? நீ தானே என் சேர்ந்து கொடுத்தாங்க. அவன் தோட்டத்துக்கு பூசணிக்காவே அவனுக்கு என்ன பண்ணிட்டான், ஒரு குழம்பாக்கி போட்டான். அது என்னாச்சு, அதுதான் முழுசு பூசணிக்காவை என்ன பண்ணிட்டான், சாப்பாட்டில் மறைச்சிட்டான். என்ன பண்ணிட்டான், சாப்பாடு. இதெல்லாம் ஒரு பாவமா? யாருன்னா பாவம் என்னங்க சர்ச்சைக்கு வரீங்க அப்படின்னு சொன்னா, திருவிழா முடிச்சுட்டு வெளியே போய் கண்ட போய் சிகரெட் கொடுத்தாங்க. என்னங்க சிகரெட் குடிக்கிறீங்க? இப்போதான் வசனம் என்ன சொல்லுது, அவர் வாயிலிருந்து ஆசிலிருந்து புகை கிளம்பிற்று. என்னது புகை கிளம்பிற்று? எதுக்கு, எந்த வசனத்தை பேசுறது? அப்ப அந்த பாவத்துக்கு என்ன ஆயிட்டாங்க இவங்க, வக்கீல் ஆயிட்டாங்க. இப்போ வக்கீல் ஆயிட்டாங்க. அடுத்தவங்களுடைய காரியத்துக்கு ஜட்ஜா மாட்டுவாங்க, தன்னுடைய பாவத்துக்குலாம் வக்கீலா மாறுவாங்க. அப்ப அந்த ஆள் என்ன பண்ணப்பட்டிருக்கு, மறித்து போயிருக்கு. இதெல்லாம் பொறுத்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே ஆண்டவர் செயல்படுத்தலையே. கடைசியில் வச்சுப்பாரு, ஃபைனலில் வருவார். என்ன பண்ணுவார், ஃபைனலில் வச்சுப்பார். என்ன பண்ணுவார், ஃபைனலில் தான் இருக்கு. ஆனால் மனம் திரும்ப காலம் வரதுக்கு முன்னாடி நான் மனம் திரும்பி, என்னுடைய மரணம் வர்றதுக்கு முன்னாடி நான் மனம் திரும்பிட்டு யாரா மாறுதாங்கன்னா சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மரணம் சந்திச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இல்லை, அப்போ ரொம்ப என்ன பண்ணணும், இவங்களாம் யார் அப்படின்னா தேவனுக்கு எதிராக செயல்படுகிறவர்கள். வாசிக்கிறார்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 46 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே, பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே, ஆகையால் அவர்கள் உங்களுக்கு விரோதமாக பாவம் செய்து தேவரீர் அவர்கள் மீது கோபம் கொண்டு அவர்கள் சத்துருக்கள் கையில் அவர்களை ஒப்புக் கொடுத்து அவர்கள் அந்த சத்துருக்கள் அவர்களை தூரத்தினாலும் சமூகத்தினாலும் இருக்கிற தங்கள் தேசத்தை சிறைப்படுத்தி கொண்டு போகும்போது அவர்கள் சிறைப்பட்டு போயிருக்க இந்த தேசத்திலே தங்களை உணர்வடைந்து மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்து அங்கலம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே உண்மை நோக்கி வேண்டுதல் செய்து. இப்ப என்ன பண்றாங்க, கர்த்தருக்கு விரோதமா எப்படின்னா சிறைபிடிக்கப்பட்ட வாழ்க்கை என்ன அப்படின்னா, நாம நம்மளுடைய வாழ்க்கை நம்ம விருப்பப்படி வாழ முடியாது. மற்றவர்களுக்கு தான் அதை வந்து என்ன பண்ணுவாங்க, ஆறுதல் செய்வாங்க. சிறைபிடிக்கப்பட்ட வாழ்க்கை இந்த எல்லா இடத்துலையும் சிறைபிடிக்கும் அதில் சொல்லப்பட்டிருக்கு, திகைப்பு உண்டாயிருக்கும். இந்த காலத்தை பற்றி நிறைய பார்க்கும்போது ஜனங்க சாலமோன் தாவீது காலத்துக்கு அப்புறம் விக்கிரக ஆராதனைக்குள்ள என்ன பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க. ஆண்டவர் சொல்லிட்டே இருப்பாரு, நீங்க பண்ணாதீங்க பார்த்தீங்கன்னா இவங்க மனம் திரும்புவாங்க. எப்படி அப்படின்னா மாய்மாலமான மனம் திரும்புதல். என்னது உண்மையான மனம் திரும்புதற்கு ஒரு மாய்மாலமான ஒரு மனம் திரும்புதல். பார்ப்பாரு, என்கிட்டயே வந்து உங்க காரியத்தை காமிப்பீங்களா? அப்படியாரு தாத்தாவுக்கு தாத்தா அப்பாவுக்கு அப்பா அவர்கிட்ட என்ன பண்ண முடியாது, நம்ம சென்று சுத்தவே முடியாது. அவர் நம்ம இருதயத்தின் நினைவுகள் எல்லாவற்றையும் என்னது அவருக்கு மறைவானது என்னது ஒன்றுமே இல்லை. அவருக்கு முன்பாக எல்லாம் வெளியரங்கும் நிர்வாணமா இருக்கு. மனுஷருக்கு முன்பாக நம்ம எவ்வளவு போய் சொல்லலாம், எவ்வளவு மாத்தி பண்ணலாம். ஆனா எல்லாருக்கும் அவரை குறித்து என்ன பண்ணிருக்கோம், எல்லாரும் குறித்தும் தெரியும். ஆனா அவங்களுடைய மனம் திரும்புறதுக்காக என்ன பண்ணுவாரு, அவர் வெயிட் பண்ணுவார். என்ன பண்ணுவாரு,
அவன் உண்மையான மனம் திரும்புதலுக்கு. சில மனம் திரும்புதலுக்கு காரணம் ஏன் அவர் போஸ்ட் பண்றாருன்னா, அதுக்கு அனுமதி நீங்க தான். அது வெறுக்கிற ஒரு எண்ணங்கள் நமக்குள்ள வரும்போதே ஆட்டோமேட்டிக்கா யாரை நம்ம தேடுவோம்னா தேவனை தேடுவோம். சில காரியங்கள் ஆண்டவரே இந்த சிறையிருப்புல இருந்து எங்களுக்கு விடுதலையா இருக்குங்க, சிறையிருப்பு இந்த பாவ பலவீனத்துல எங்களுக்கு விடுதலையா இருக்குங்க. நம்ம யாத்திராக புத்தகத்துல வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமத்தனத்தில் 430 வருஷம் இருக்கிறாங்க. தேவன் அவர்களை சந்தித்த போது அந்த செங்கடலை கடற்கரை வைத்து அங்க யார் யுத்தம் பண்றாங்க? தேவன் தான் யுத்தம் பண்றாரு. அவர் சொல்றாரு, அதுக்கு பின்னாடி ஒரு ஆவிக்குரிய மண்டலத்தை நான் எகிப்தியர்கள் மேலும் எகிப்தியருடைய ஆளோட்டிகளின் மேலும் அடுத்தது பார்வன் மேலும் எகிப்தின் தேவர்களின் மேலும் நான் என்ன பண்ணுவேன்? நியாயத்தீர்ப்பு செய்வேன். எகிப்தியர்கள் மாத்திரம் இல்லை, பார்வன் மாத்திரம் இல்லை, அவனுடைய ஆளோட்டிகள் மாத்திரம் இல்லை, இந்த எகிப்து தேசத்தையும் ஆளுகை செய்கிற அந்த தேவர்கள், அந்த தேவர்கள் தான் தேவ ஜனத்தை என்ன பண்ணுச்சு? அடிமைப்படுத்தி வேதனைப்படுத்தி அவர் ஜீவனை என்ன பண்ணுச்சு? கஷ்டப்பாட்டுச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் யார் தான் யுத்தம் பண்றாரு? சொல்லப்பட்டிருக்கு, மோசே போய் தேவனை குறித்து சொல்லுது, தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்க செங்கடலை கடந்த பிறகு அப்புறம் எப்படி யுத்தம் பண்ணாங்க அப்படின்னா, அவர்கள் தேவனோடு கூட சேர்ந்து யுத்தம் பண்ணாங்க. தேவன் யுத்தம் பண்ண, இவர்களும் தேவனை சேர்ந்து யுத்தம் பண்ணாங்க. நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாக வளர்றதுக்கு முன்பாக தேவன் உங்களுக்கு பெரிய காரியம் செய்வார். அதே தாவீது சொல்றாங்க, என் கைகளை போருக்கு என் விரல் யுத்தத்துக்கு படிப்பிக்கிறேன் தேவனாகிய கர்த்தாவே அப்படின்னு. அதுக்கப்புறம் பழக்கப்படுத்துவார் நம்ம. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அதை எதிர்க்க கத்துக்கணும். அந்த பாவ வல்லமைகளை என்ன பண்ணணும்? அந்த பாவ வல்லமைகளை எதிர்க்க கற்றுக்கொள்ளணும். இப்போ தேவனோடு கூட சேர்ந்துதான் அந்த யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியும். நம்ம சிங்களாலாம் செய்யவே முடியாது. என்ன பண்ண முடியாது? தனியாக செய்ய முடியாது. தேவனும் தனியாக செய்ய முடியாது. நம்மோடு கூட இணைந்து தான் செய்வோம். ஏன்னா நம்முடைய ஓன் ஒப்பீனியன் என்னது? அவருக்கு என்ன வேணும்? தேவை. உங்களுடைய விருப்பம் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில எந்த விடுதலையும் என்ன பண்ண முடியாது. ஆண்டவர் என்ன பண்றதில்லை, செய்யறது யாருக்குமே தர மாட்டாரு. சத்தியத்தை அறிகிறது சத்தியம் உங்களுக்கு விடுதலையாக்கும் அப்படின்னும் போது, சத்தியத்தை அறிகிற விருப்பம் உனக்கு இருந்தால் தான் அதுக்கு உங்களுக்கு விடுதலையாக்கும். இப்ப கேட்கிற எத்தனை பேருக்கு விடுதலை வந்திருக்கு அப்படின்னா, நீங்க அதை எவ்வளவு ரிசீவ் பண்ணீங்களோ அவருக்கு ஏற்றதான் அந்த விடுதலை இருக்கும். இல்ல அவர் எப்படி எதுவுமே வாலண்டியா ஃபோர்ஸ் பண்ணி பண்றது கிடையாது. இல்ல நீங்க தேவனுக்கு எவ்வளவு அவருடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களோ, அனுமதிக்கிறீங்களோ, விரும்புகிறீங்களோ, அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு விசுவாசிக்கிறவன் பெற்றுக்கொள்கிறான் அப்படின்னு. நீங்க உங்களோட விசுவாசத்தின் அளவுபடிதான் கண்களை கொண்டு சொல்லுங்க. எங்களை அதிகமா நேசிக்கிறீங்களா அன்பின் பரலோகத்தகப்பனே, அந்த உண்மை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் போராடுகிற, எங்கள் ஆவிக்கு விரோதமாய் போராடுகிற, எங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போராடுகிற, எங்கள் சரீரத்துக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா பாவ வல்லமையின் கிரைகளும் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட முடித்தான் செபித்தான். ஒரு தெய்வீக பலன், தெய்வீக வல்லமை ஆண்டவரே எங்களுக்கு நடமுடிக்கா நிரப்படிக்கா செபிக்கிறோம். ஆண்டவரே கிருபை செய்யுங்க. ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத பாவங்கள் எல்லாம் எங்களுக்கு பிரியமில்லாமல் போகட்டும். உமக்கு பிரியமான காரியங்களுக்கு பிரியமா இருக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் எப்போதெல்லாம் ஆண்டவர் வாழ்க்கையில தடுமாறுகிறோமோ, வழி இதுவே என்று நடக்கிற ஒரு சத்தம் எங்களுடைய ஆத்மா சத்தம் கேட்கப்படும்படி ஆண்டவரை கிருபை செய்யுங்க. கரை திரை அற்ற ஒரு பரிசுத்த வாழ்க்கை எங்களுக்கு நீங்க ஆண்டவரே கிருபை செய்யுங்க. கிருபை செய்யுங்க. காலை யோகப்படுறேன். இந்த நேரத்துல யாரெல்லாம் விழுந்து போகிற அனுபவத்தில் இருக்கிறீங்களோ ஸ்பெசிஃபிக்கா நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே இந்த காரியத்துல நான் விழுந்து போகிறேன். ஆண்டவரே நான் எவ்வளோ நாட்கள் வந்து இதை தீர்மானம் பண்றேன், ஆனா சர்ச்சில் கேட்கும்போது நல்லா இருக்குது, ஆனா அன்னைக்கு ஈவினிங்கோ இல்லை திங்கக்கிழமை அந்த வாரத்தில் ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த பாவ கட்டுல இருந்து எனக்கு விடுதலை ஆக்குங்க. ஆண்டவரே உனக்கு சொந்த பிள்ளையாய் நான் வாழ ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கு, எனக்கு பலன் தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. 5 நிமிஷம் டைம் தரணும். நான் ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், என்னால் ஜெபிக்க முடியல. நான் உண்மை ஆராதிக்கணும், உண்மையா ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறேன், என்னால் செய்ய முடியல. வேதம் வாசிக்கணும்னு நினைக்கிறேன், வாசிக்க முடியல. தவறான எண்ணங்கள் நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது இவங்களை குறித்து, பெற்றோர் குறித்து, மற்றவர்கள் குறித்து கேள்வி கிண்டல் பரியாசம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பண்ணிடுறேன். இந்த ரகசியமான பாவங்கள் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், செய்யறேன்னு சொல்லி இதுல இருந்து விடுதலையாகும் நினைக்கிற இந்த காரியத்தை சொல்லி சொல்லுங்க. உங்களுடைய சிறையிருப்புகளை மாற்ற தேவன் இன்னைக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.
ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலே கர்த்தாவே, மனம் உண்மை உத்தமமாய் ஆண்டவரே, விடுதலை கேட்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஒரு அற்புதமான ஒரு விடுதலையை ஆண்டவரே நீ தரும்படிக்காக செபிக்கிறோம். அந்த விடுதலை ஆண்டவரே அவருடைய ஆவி ஆத்ம சரீரம் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, பொது வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில் காணப்படும்படி இதை செய்யுங்க. அவர் போகும்போது வரும்போது தேவ கிருபை தாங்கட்டும். அவருக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா பாவத்தின் வல்லமை, அக்கிரமத்தின் வல்லமை, மீறும் வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே அவங்க எல்லையை விட்டு துரத்தி அடிக்கப்படுகிறார் சொல்லிக்கிறாங்க. முக்கியமாக எங்களை தாக்கி அர்ப்பணிக்கும் எல்லா துதியும் கனமும் மகிமும் உமக்கே சொல்லி மீட்பொரு ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்தாவிடம் அவகாசம் ஜெபிக்கிறோம். எங்கள் விஷயங்களுடன் நல்லதுக்காக ஆமென்.